தனிப்பட்ட சுகாதாரத்தை புறக்கணிப்பதால் நுண்ணுயிரிகள் எதை ஏற்படுத்துகின்றன? நிலைகள் மற்றும் நோய்கள். ஏனெனில் தனிப்பட்ட சுகாதாரம் இல்லையெனில் பாக்டீரியா மற்றும் வைரஸ்கள் உடலில் பெருகி பல்வேறு தொற்று நோய்களையும் உடல்நலக் குறைபாடுகளையும் உண்டாக்குகின்றன. மரபணு மாற்றங்கள் பொதுவாக கதிர்வீச்சு அல்லது வேதிப்பொருட்களால் ஏற்படுகின்றன, சுகாதாரமின்மையால் அல்ல. மின்சாரம் அல்லது வெப்பத்தை உருவாக்குவதைத் தவிர தொலைதூர பகுதிகளுக்கு சூரிய ஆற்றலின் வேறு என்ன பயன்பாடு குறிப்பிடப்பட்டுள்ளது? மின்சாரம் எட்டாத தொலைதூர கிராமப்புற பகுதிகளில் தகவல் தொடர்பை மேம்படுத்த சூரிய ஆற்றல் மூலம் இயங்கும் வானொலி மற்றும் தொலைக்காட்சி கோபுரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இது கல்வி மற்றும் செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க உதவும் ஒரு முக்கிய பயன்பாடு. கடல் நீரை உப்புநீக்குதல் என்பது பெரிய அளவிலான தொழில்துறை சார்ந்த பயன்பாடு. கரிம திசுக்களை சிலிக்கா பதிலீடு செய்து பாறை போன்ற புதைப்படிவத்தை உருவாக்கும் செயல்முறை என்ன? கல்லாதல் என்பது தாவர அல்லது விலங்கு திசுக்களில் உள்ள கரிமப் பொருட்கள் சிலிக்கா போன்ற கனிமங்களால் மாற்றப்படும் செயல்முறையாகும். இதன் மூலம் உயிரினத்தின் அசல் வடிவம் பாறை போன்ற கடினமான புதைப்படிவமாக மாறுகிறது. ஒரு வேதிவினையில் காலப்போக்கில் விளைபொருட்களின் செறிவு என்னவாகிறது? ஒரு வேதிவினை நிகழும்போது வினைபடுபொருள்கள் வினைபுரிந்து விளைபொருள்களாக மாறுகின்றன. இதனால் விளைபொருள்களின் செறிவு காலப்போக்கில் அதிகரிக்கிறது. வினை முடியும் வரை அல்லது சமநிலையை எட்டும் வரை இந்த அதிகரிப்பு தொடரும். பாராதார்மோன் சுரப்பு குறைவதால் ஏற்படும் நீடித்த தசைச் சுருக்கத்தால் வகைப்படுத்தப்படும் அறிகுறி என்ன? பாராதார்மோன் சுரப்பு குறைவதால் இரத்தத்தில் கால்சியம் அளவு குறைந்து தசைப்பிடிப்பு மற்றும் நீடித்த தசைச் சுருக்கம் ஏற்படுகிறது. இது டெட்டனி எனப்படும். இது நரம்பு மற்றும் தசை மண்டலத்தின் தூண்டுதல் அதிகரிப்பால் உண்டாகிறது. காய்டர் என்பது அயோடின் குறைபாட்டால் தைராய்டு சுரப்பி வீங்குவதை குறிக்கும். ஒரு நிறமாலை வரியின் அதிர்வெண் 500 THz ஆகவும் படுகதிரின் அதிர்வெண் 550 THz ஆகவும் இருந்தால் அது எந்த வகை வரி? ராமன் சிதறலில் சிதறடிக்கப்பட்ட கதிரின் அதிர்வெண் படுகதிரின் அதிர்வெண்ணை விட குறைவாக இருந்தால் அது ஸ்டோக்ஸ் வரி எனப்படும். இங்கு 500 THz என்பது 550 ஐ விட குறைவு என்பதால் இது ஸ்டோக்ஸ் வரி ஆகும். சூரிய ஒளி பூமியின் வளிமண்டலத்தில் நுழையும் போது என்ன நடக்கிறது? சூரிய ஒளி வளிமண்டலத்தில் உள்ள வாயு மூலக்கூறுகள் மற்றும் துகள்களின் மீது படும்போது அனைத்து திசைகளிலும் சிதறடிக்கப்படுகிறது, ஸ்கேட்டரிங். இதுவே வானம் நீல நிறமாக தோன்றுவதற்கும் சூரிய உதயம் மறைவின் போது சிவப்பு நிறமாக தோன்றுவதற்கும் காரணமாகும். DTXTT இனச்சேர்க்கையின் விளைவாக வரும் எப்போன்று தலைமுறையில் உள்ள அனைத்து சந்ததிகளின் புறத்தோற்றம் என்ன? மெண்டலின் மரபியல் விதிகளின்படி நெட்டைத் தன்மை T என்பது குட்டைத் தன்மைக்கு T ஓங்கு பண்பாகும். எனவே DT மரபணு வகை கொண்ட தாவரங்கள் புறத்தோற்றத்தில் நெட்டையாகவே இருக்கும். ஒரு வேதிவினை வாயுக்களை உருவாக்கும்போது மூடப்பட்ட கொள்கலனுக்குள் அழுத்தம் என்னவாகும்? ஒரு வேதிவினையின் போது வாயுக்கள் உருவாகினால் அவை கொள்கலனின் சுவர்களில் மோதி அழுத்தத்தை அதிகரிக்கின்றன. மூடப்பட்ட கொள்கலனில் வாயுவின் அளவு கூடும்போது இடப்பற்றாக்குறையால் அழுத்தம் உயர்கிறது. மின்தடைத்திறன் பரிசோதனையில் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்த எந்த உபகரணம் பயன்படுத்தப்படுகிறது? மின்தடை மாற்றி ரியோஸ்டாட் என்பது ஒரு மின்சுற்றில் மின்தடையை மாற்றுவதன் மூலம் மின்னோட்டத்தின் அளவை கட்டுப்படுத்த பயன்படும் ஒரு கருவியாகும். இது ஓம் விதியின் அடிப்படையில் செயல்பட்டு மின்னோட்டத்தை சீராக வைக்க உதவுகிறது. சாவி என்பது மின்சுற்றை திறக்க அல்லது மூட மட்டுமே பயன்படுகிறது. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.